மாதம் கஷ்டப்பட்டேன், 4.5 மாதம் கஷ்டப்பட்டுருக்கேன். 5ஆவது மாதம் நடந்துன்னு இருக்குதுங்க. பயங்கரமான கஷ்டப்பட்டேன் கத்திரியில். இன்னைக்கு காய் காய்க்கும், நாளைக்கு காய் காய்க்கும், எங்கள் அம்மா இன்னைக்கு காய்க்கும், நாளைக்கு காய் காய்க்கும் அப்படி இப்படின்னாங்க. கத்திரி வந்து ஃபுல்லாக தண்ணி நின்று அந்த பெஞ்சல் கோயிலில் எம்மன் தண்ணி நிற்கிது பாருங்க. இவ்வளோ தண்ணி நின்று கத்திரி செடி ஃபுல்லாகவே செத்து போச்சு. ஒரு ஏக்கர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ உழவு ஓட்டியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன், எல்லாமே செத்து போச்சு. இப்போ முதல்ல வந்த மழைக்கு செத்து எல்லாம் இந்த மாதிரி துளிர் வச்சுடுங்க. சரி, எல்லாம் இந்த மாதிரி துளிர் இதை வச்சுக்கு பாருங்க. அந்த மாதிரி துளிர் வச்சு திரும்ப நமக்கு காயெல்லாம் காய்க்கும், ஏதாவது தை மாதத்துக்கு எதாவது விற்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. திரும்ப ஒரு மழை வந்தது. இந்த பெஞ்சல் கோயில் முடிஞ்சு திரும்ப ஒரு 4 நாளில் திரும்ப ஒரு மழை வந்தது. அந்த மழையில் என்ன பண்ணிச்சு, இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஊற்று மாட்ட மாதிரி அப்படியே நின்று போச்சு. இது ஏன் இறக்கிறனாக்கா, இது கொஞ்சோண்டு அந்த பக்கத்தில் அந்த மூலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 வாய்க்கால் பச்சையாக இருக்குது. அது எல்லாமே பூ வைக்குது. சரி, இதுல 1-2 செடி இருக்குதுங்க. அந்த தண்ணி இறைச்சாக்கா அடுத்தது நம்ம எதாவது காய் வைக்காதா அப்படின்னு ஒரு ரொம்ப பேராசையில் அந்த தண்ணி இறைக்கிறேன். வேறு வழியே இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு செடி வளர்த்து காயே பறிக்காமலே சுத்தம்புறா அறுவடை. இது பாருங்க, எவ்வளோ தண்ணி பாருங்க. கத்திரி பயிர் வச்சு கத்திரி பயிர் தமன்னு இருந்தது. நல்லா காய் காய்க்கிற பூ வச்சு நல்லா தீனிகள்லாம் போட்டு மடிச்சேங்க. அதெல்லாம் செலவு, ஏகப்பட்ட செலவுங்க. கத்திரி ஊறப்பட்ட செலவு. இங்கே பாருங்க, எல்லா செடியும் செத்து போச்சு. கத்திரி தண்ணி நின்னாலே வேலைக்கு ஆகாது பாருங்க. எல்லா செடியும் செத்து போச்சு. எல்லா செடியும் நிற்குது. அது கரைச்சி வரைக்கும் செத்து போச்சு. வாழையில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அந்த கடைசியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி செடி இருக்குது. ஓரளவுக்கு அந்த கத்திரி பூவெலாம் வைக்கிது. அது ஒரு ஆசை எனக்கு, பூவெலாம் வச்சுருக்கு. சரி, இருக்கிற கத்திரி செடியாவது காய்ந்து போனாங்க, ஏதோ காய் காய்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஜினி வச்சுருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோங்க. ஏரிங்கெலாம் புத்து எடுத்து மீன் விட்டுருந்தோங்க. அப்போ அந்த இன்ஜினி எடுத்துகிட்டு நேரம் ரெடி பண்ணேன். அது இறக்கிது. கத்திரியில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு வடிகட்டினா ஏதாவது இருக்கிற 1-2 செடி